73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? இஸ்ரவேலருக்கு. எந்த இஸ்ரவேலருக்கு? சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு. சரி, பொதுவாகவே இஸ்ரவேலர் எல்லாருமே சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் இஸ்ரவேலரை அவர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தான் அவர் நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலருக்கு நல்லவராக இருக்கிறது மட்டுமல்ல, ஆதியாகமம் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதை பிலேயாம் காண்கிறார். அநேக தந்திரங்களை பண்றாரு. எப்படியாகிலும் இஸ்ரவேலரை சபிக்க வேண்டும், தேவன் அவர்களை சபிக்க வேண்டும், தேவன் அவங்கள சிதறடிக்க வேண்டும் அப்படின்லாம். ஆனா அந்த பிரயாசங்கள் எல்லாம் தோற்று போகுது. 7 முறை பிரயாசப்படுறார். அப்புறம் தான் தெரிந்து கொள்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி. ஆனால் பிந்தைய காலத்தில் அந்த பிலேயாம் தேவனுடைய ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று அந்த பாலாக் என்ற ராஜாவுக்கு உடந்தையாக, அதாவது கூட துணையாய் போனதுனால பிலேயாம் என்ற அந்த பெரிய தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையே வேறு விதமாய் போய்விட்டது. நான் நீதிமானை போல மரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது எல்லாரையும் வெட்டி போடும் பொழுது அந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை வெட்டி போட்டுட்டாங்க. தேவ ஜனத்துக்கு விரோதமாக யார் கிரியை செய்தாலும், எவ்வளோ பெரிய ஆள் கிரியை செய்தாலும் தேவன் விட மாட்டார். ஏன்னா சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப காரியம் என்ன? நாம் இஸ்ரவேலரா? அதுதான் காரியம். நாம் இஸ்ரவேலரா இருந்தா நமக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் இஸ்ரவேலரா இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலர் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்கு. இப்படி இப்படி இருந்தால் தான் அவங்க இஸ்ரவேலர். யார் வேணாலும் இஸ்ரவேலராக மாற முடியுமா? ஆம், யார் வேணாலும் இஸ்ரவேலராக மாற முடியும். எப்படி? அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலா மாறுவதற்கு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் முதல் ஆதியாகமம் 17:9 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். அப்படி ஆண்டவர் விருத்த சேதனம் என்ற ஒரு அடையாளத்தை இஸ்ரவேலருடைய ஆண்கள் எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இதை அவர் உடன்படிக்கையாக தலைமுறை தலைமுறையாக, ஒருவேளை இஸ்ரவேலர் அவங்க வீட்டில் யாராவது பணத்துக்காக அவங்கள வாங்கி இருந்தாலும், அல்லது அவங்க வீட்டில் பிறந்த வேலைக்காரங்க பிள்ளையாக இருந்தாலும், அவங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இஸ்ரவேலரில் அவங்க இருக்க வேண்டுமானால் அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனம் பண்ணால் அவங்க எல்லாரும் இஸ்ரவேலர். அப்படியானால் இந்த நாட்களிலே நாம் விருத்த சேதனம் பண்ண முடியாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது விருத்த சேதனத்தை குறித்து? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில்,
கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்போ வேதம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த விருத்த சேதனத்தை ஊக்குவிக்க விடல. அதே நேரத்தில் புது சிருஷ்டியாய் மாறுவது தான் முக்கியம் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படின்னா அப்போ நம்ம இஸ்ரவேலராக மாற முடியாதா? தேவன் நமக்கு நல்லவராக இருக்க மாட்டாரா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்ப எப்படிதான் தேவன் நமக்கு நல்லவராக இருப்பார்? இஸ்ரவேலருக்கு தானே நல்லவராக இருக்கிறார். எப்படி அவர் நமக்கு நல்லவராக இருப்பார்? இஸ்ரவேலரை தானே தேவன் ஆசீர்வதிக்கிறார். எப்படி நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் என்று நீங்க கேட்கலாம். யார் ஒருவர் இந்த விருத்த சேதனத்தை அவர்கள் ஆவிக்குரிய விருத்த சேதனமாக பெற்றுக்கொள்றாங்களோ அவங்க அத்தனை பேரும் இஸ்ரவேலராக மாறி விடுறாங்க. அல்லேலூயா. அதுதான் ரோமர் 2 அதிகாரம் 28, 29 ஆகிய வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 2 அதிகாரம் 28, 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்ப நம்முடைய விருத்த சேதனம், நமக்கும் விருத்த சேதனம் இருக்கு. விருத்த சேதனம் பண்ணாதான் நாம் இஸ்ரவேலராக மாற முடியும். விருத்த சேதனம் பண்ணாதான் தேவன் நமக்கு நல்லவராக இருப்பார். விருத்த சேதனம் பண்ணாதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இஸ்ரவேலரை தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நாம இஸ்ரவேலராக மாறணும்னா நமக்கு சரீரத்தின்படி விருத்த சேதனம் கிடையாது, நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் அடையணும். இந்த இருதயத்தின் நுனித்தோல் அது கட் பண்ணி எறியணும். இந்த இருதயத்தின் நுனித்தோல் இருக்க, அதுதான் பொருள் ஆசை, பண ஆசை, பல ஆசா பாசங்களை நினைக்கக்கூடியது. அப்ப அந்த இருதயத்தின் நுனித்தோலை நாம் விருத்த சேதனம் பண்ணணும். அந்த இருதயத்தினுடைய விருத்த சேதனம், நுனித்தோல் எப்படி விருத்த சேதனம் ஆகுதுன்னா ஆவியினாலே. யார் ஒருவர் இஸ்ரவேலராக மாறுறாங்க, எப்படி மாறுறாங்க? இருதயத்தின் விருத்த சேதனம். இருதயத்தின் விருத்த சேதனம் எப்போ வரும்? ஒருவர் மனம் திரும்பி தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய அபிஷேகத்தை பெறாங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க உள்ளத்தில் நடக்கிறது தான் இருதயத்தின் விருத்த சேதனம். அப்போ இந்த இருதயத்தின் விருத்த சேதனம் பண்ண உடனே அவங்க எல்லாரும் இஸ்ரவேலரை மாறிடுறாங்க. இஸ்ரவேலரை மாறின உடனே அவங்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ரகசியம். அப்போ இன்னைக்கு நாம் இஸ்ரவேலராக இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மொத்தத்தில் நம் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பழையவள் எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதுசாக மாறிடும். ஞானஸ்தானத்தின் மூலமாக பழைய மனுஷனை நம்ம அடக்கம் பண்ணிட்டு புது மனுஷனா வெளியில வரோம். புது சிருஷ்டி தான் காரியம். கலாத்தியர் 5 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இயேசு கிட்ட பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேலருக்கு நல்லவராக இருந்தார் என்பது உண்மை. தேவன் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம் என்பது உண்மை. ஆனால் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனம் செல்லாது, ஆனால் இருதயத்தின் விருத்த சேதனம் தான் செல்லும். அதே நேரத்தில் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. இயேசுவிடத்தில் எது முக்கியம்னா
அதாவது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம், இதுதான் முக்கியம். இன்னொன்று எது முக்கியம்? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அப்ப இப்ப நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் புது சிருஷ்டியா மாறணும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த வசனத்தில் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். அப்ப தேவனுடைய கற்பனையை கை கொள்ளணும். தேவனுடைய கற்பனை என்ன? அதுல ஒரு கற்பனையை நான் சொல்ல போறேன். இஸ்ரவேலருக்கு என்ன கற்பனையை கொடுத்தார்? யாத்ராகமம் 31:12. யாத்ராகமம் 31. மேலும் கர்த்தர் மோசேயிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு கற்பனையை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா, ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு வந்த பொழுது ஓய்வு நாளில் வேலை செய்யறது பாவம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை நிரூபிக்க நினைச்சாங்க. ஆண்டவர் இயேசுடைய சீஷர்கள் வயல்வெளியில் போகும்பொழுது அந்த நெற்கதிர்களை கொய்து அதை சாப்பிட்டாங்க. உடனே பரிசேயர்லாம் ஆண்டவர் இயேசுகிட்ட, ஆண்டவரே உம்முடைய சீஷர்கள் என்ன செய்யறாங்க? ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, ஆனால் எங்க நெற்கதிர்களை கொய்கிறாங்க, அப்போ அது வேலை தானே, அதை சாப்பிட்றாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அந்த ஓய்வு நாள் முறைமைகளை மாத்திட்டாரு. ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவர் என்பதை நிரூபித்து காட்டினாரு. அது மட்டுமல்ல, ஓய்வு நாளில் நன்மை செய்தா அதுவும் நல்லதுதான். உங்களில் ஒருவன் உங்கள் ஆட்டோ இல்லை ஏதோ ஒன்று பள்ளத்தில் விழுந்துட்டா அதை தூக்கி விட மாட்டீங்களா? ஓய்வு நாள்னு நீங்கள் வேலை செய்யாமல் இருப்பீங்களா அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்டார். ஓய்வு நாளில் அற்புதத்தை செஞ்சு ஓய்வு நாளில் வேலை செஞ்சாலோ ஆசாரியன் வேலை செஞ்சாலோ அது பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஓய்வு நாள் முறைமையே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மாற்றிட்டாரு. எப்படி மாற்றிட்டாருன்னா, ஒரு ஸ்திரீ கூனியாக இருக்கிறா, 18 வருஷமா கூனி, ஓய்வு நல்ல தேவ ஆலயத்துக்கு வரா. வந்த உடனே அங்கே இயேசுவும் வராரு. இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து, இவ ஆபிரகாமின் குமாரத்தி, 18 வருஷமா கூனியா இருக்கிறான்னு சொல்லி அவ கூனை தொட்டுறாரு. அவ கூன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்க வேண்டியவன் 18 வருஷமா சாத்தானினால கட்டப்பட்டு இருக்கிறான். அவளை ஆண்டவர் இயேசு குணமாக்கினார். அப்போ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஓய்வு நாளில் அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து அந்த ஓய்வு நாள் முறையை மாற்றின பிறகு ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்த வாரத்தின் முதலாம் நாள், அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளில் எல்லாரும் இயேசுவை முக்கியத்துவப்படுத்தி, அது முதல் இயேசு உயிரோடு எழுந்த நாளை நம்ம எல்லாரும் இன்னைக்கு கடைபிடிக்கிறோம். அந்த நாளில் தான் அவரை ஆராதனை செய்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், அவர் பாதத்தில் பணிந்து கொள்கிறோம். அப்போ இந்த ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சனிக்கிழமையாக இருந்தது, இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இயேசு உயிரோடு எழுந்த நாள் தான் நாம் இப்போ கொண்டாடுறோம். அப்போ இந்த நாளில் இஸ்ரவேலர்
அந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டுமோ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நாம் என்ன செய்யணும்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். துபாய் போன்ற அரபு நாடுகளில் அவங்களுக்கு எப்போ ஓய்வு நாள்னா வெள்ளிக்கிழமை. ஏன்னா அது இஸ்லாமிய நாடாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு லீவ் விடுவாங்க. அப்போ அந்த நாளில் தான் தேவனை அவங்க ஆராதனை செய்வாங்க. அதனால ஐயோ அவங்க வெள்ளிக்கிழமை போய் ஆண்டவர் ஆராதனை செய்கிறாங்க, அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஒர்க்கிங் டே, எல்லாரும் வேலைகளுக்கு போவாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போவாங்க. வெள்ளிக்கிழமையில தான் அவங்களுக்கு லீவு. அதனால வெள்ளிக்கிழமை அவங்க ஆண்டவர் ஆராதனை செய்தாலும், சனிக்கிழமை ஆண்டவர் ஆராதனை செய்தாலும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தாலும், இல்லை டெய்லி ஆண்டவர் ஆராதனை செய்தாலும் நாளை அவர் முக்கியத்துவப்படுத்தல. அந்த ஓய்வு நாளின் அந்த ஆசரிப்பை, வாரத்தில் ஒரு நாள் அவர் ஓய்ந்திருந்தாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரு, அந்த நாளை கனப்படுத்தினாரு. அதுபோல புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு ஓய்வு நாள் முறைமையை மாற்றி அவர் முதலாம் நாள் உயிரோடு எழும்பினால இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் இஸ்ரவேலர் எப்படி தலைமுறையாக ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டுமோ. ஏன்னா ஓய்வு நாளை ஏன் ஆசரிக்க வேண்டும்? உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி அவர் சொல்றார். நீங்க அறியும்படிக்கு, நான் தான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று நீங்க அறியும்படிக்கு ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இது தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். 17ஆம் வசனம் யாத்ரா 31:17, அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமா இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். அப்ப ஆண்டவர் அவருடைய நாள், அந்த வாரத்தின் அந்த ஒரு நாள், நாம் அவரை ஆராதிக்கிற அந்த நாள் நமக்கும் அவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். அதை ஒரு உடன்படிக்கையாகவே அவர் மாத்திட்டாரு. அப்படி அந்த நாள் விசேஷமானது. அப்போ இந்த உடன்படிக்கையின் இந்த நாளில் நம்ம, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஓய்வு நாளில் உன் சொந்த பேச்சை பேசாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் அதை மகிமையுள்ள நாளாக நீ கை கொண்டா பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தாலே உன்னை போஷிப்பேன் அப்படின்னு ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதம், இந்த ஓய்வு நாளை குறித்து வேதம் என்ன சொல்லுது? 31 யாத்ரா 31:15 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ இந்த ஓய்வு நாள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் மட்டுமல்ல, ஓய்வு நாள் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தலைமுறையாக பின்பற்ற வேண்டிய உடன்படிக்கை நாள் மட்டுமல்ல. ஓய்வு நாள் என்பது நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். ஓய்வு நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அப்போ ஓய்வு நாளில் நாம் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் ஆராதனை செய்ய வேண்டிய நாட்களில் ஒரு கல்யாணத்தை வச்சிடலாமா, ஒரு நிச்சயதாம்பத்தில் வச்சிடலாமா, ஒரு வீடு பிரதிஷ்டையை வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி உலகத்தார் அந்த நாட்களில் தான் வருவாங்க, அப்போ தான் லீவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓய்வு நாளை, ஆண்டவருடைய நாளை தங்கள் சுய இஷ்டத்துக்கு நாம் செய்யும் பொழுது அது எவ்வளோ பெரிய பாவம்னு சொன்னால், ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டுமா, பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ நாம் செய்கிற காரியத்துக்கெல்லாம் ஏதோ ஆண்டவர் இயேசு நமக்கு பதில் மறிச்சதுனால நம்ம இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா நம்ம ஓய்வு நாளில் செய்கிற வேலைக்கெல்லாம் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம கொலை செய்யப்பட வேண்டும். நிறைய பேர் கல்யாணத்துக்கு போகிறதும், நிறைய பேர் தங்களுடைய ஊர்களுக்கு போய் சொந்தங்களை பார்க்க போகிறது, தங்களுடைய சொந்த வேலையை செய்கிறது, இதெல்லாம்
தப்பான காரியம். ஆண்டவர் ஆராதனை செய்கிற ஆராதனையை விட்டுட்டு போகிறது ரொம்ப மோசமான ஒரு காரியம். யாத்ரா 31:14 ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதில் வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஓய்வு நாள் அது பரிசுத்தமானது. ஓய்வு நாளை அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. நாம் பரிசுத்தமான ஓய்வு நாளில் தேவனை ஆராதனை செய்கிறத விட்டுட்டு தேவனுடைய சபைக்கு வராமல் தேவனை ஆராதனை செய்யாமல் நம்ம இருந்தால் அதை நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்த குலைச்சல் ஆக்குறோம். அப்போ நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்கினா அந்த நாளில் நம்ம வேலை செய்யும் பொழுது தேவனை நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்குறோம். அப்போ அந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும். ஆத்துமா போயிடும். ஒரு வண்டியில் இன்ஜின் அடிபட்டுட்டா அந்த இன்ஜின் பாழா போச்சுன்னா வண்டி ஓடாது. ஒரு மனுஷனுக்கு ஆத்மா தான் முக்கியம். அந்த ஆத்மா வேஸ்ட்டாக போச்சானா அதுக்கப்புறம் அவன் உயிர் இருந்தாலும் நடைபெணம் தான், ஆத்மா போயிடும். அதனால தான் பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. ஆத்மா எப்படி வாழதோ அதை வச்சு தான் நமக்கு லைஃபு. ஆத்மா தேவனையே நாம் சார்ந்து இருக்க வேண்டும். தேவனையே துதிக்கிற ஆத்மாவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா தேவனை ஆராதிக்கிறவர்களாய் ஆத்மாவாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் எப்போ மாறுறோம்? விருத்த சேனம், இருதயத்தில் விருத்த சேனம் பண்ணி புது சிருஷ்டியாய் மாறி அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசத்தை உடையவர்களாய் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நாம் இஸ்ரவேலராய் மாறுறோம். அப்படி இஸ்ரவேலராய் மாறினா தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அப்படி இஸ்ரவேலராய் மாறினா இஸ்ரவேலரை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ நாம் விருத்த சேதனம் பண்ணணும், அவருடைய ஓய்வு நாளின் உடன்படிக்கையை கை கொள்ளணும். இது ரெண்டுத்தை செஞ்சால் நாமளும் இஸ்ரவேலர், நாமளும் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருப்பார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொன்னீரே, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று. அப்பா, உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருதயத்தில் சுத்தத்தை தாரும் அப்பா. எங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணோம். நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக அப்பா, அன்பினால் கிரியை செய்கிற அப்பா ஒரு நபராக, இஸ்ரவேலராக, ஆண்டவரே விசுவாசம் உடையவர்களாக, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உடையவர்களாக, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக அப்பா நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளில் ஒரு கற்பனையாகிய ஓய்வு நாளின் கற்பனையை நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும். உம்முடைய நாளை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு, அதனால நாங்கள் சபிக்கப்பட்டு போகாதபடிக்கு, அல்லது மரணம் அல்லது ஆவிக்குரிய மரணத்தை நாங்கள் பெறாதபடிக்கு தேவன் எங்களை காப்பாற்றுவோம் ஐயா. நாங்களும் உம்முடைய சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலராய் இருந்து நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். இஸ்ரவேலை நீர் ஆசீர்வதிப்பதுதானப்பா உமக்கு பிரியம். எங்களையும் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலராய் எங்களை ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொரு தேவ பிள்ளையில ஆசீர்வதியும், இதை காண்கிற தேவ பிள்ளையில ஆசீர்வதியும் அப்ப. அப்படியே வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரை நீர் ஆசீர்வதித்து அவங்க தேவைகளை சந்தியும், அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். உமக்கே சகல துதிகன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.